ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் growth 360. இதான் நீங்கள் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரெகுலராக இன்டர்ன்ஷிப் அண்ட் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 2025 அல்லது 24ல் வந்து உங்களோட கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. அதாவது எஸ்பெஷலி நீங்கள் வந்து டிப்ளமோ அல்லது வந்து இன்ஜினியரிங், பிசிஏ, பிஎஸ்சி இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிங்கன்னா விப்ரோலேருந்து ஒரு டபுள் டமக்கா மாதிரி ஒரு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே அவங்க வந்து உங்களை படிக்க வைப்பாங்க ஹையர் ஸ்டடீஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பெனிஃபிட் ஆவீங்க. அதாவது நீங்கள் படித்து ஒரு கிராஜுவேஷனும் அடிஷ்னலாக நீங்கள் ஒரு ஹையர் ஸ்டடீஸும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதே சமயத்தில் வந்து நீங்கள் மந்த்லி ஏர்ன் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வந்து இது பண்ணுவீங்க. ஸோ ரெண்டையுமே வந்து ஒரே டைமில் பண்ணுறப்ப அதுவும் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறத வந்து அவங்களே வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். பட் இதில் வந்து ஒரு சில ட்ராபேக்கும் இருக்குது. ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் கிளியராக வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. 2 ப்ரோக்ராமா வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து பிஎஸ்சி, பிசிஏ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, வொர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த கேட்டகரி கீழ நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது நீங்க வந்து டிப்ளமோ, இன்ஜினியரிங், பிடெக் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் ஆஃப் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இந்த கேட்டகரி கீழ நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் 2 இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து செப்டம்பர் 14க்குள்ள வந்து நீங்க அப்ளை பண்ணணும். அதான் லாஸ்ட் டேட். இன்னும் 9 டேஸ் இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம் பத்தி தெரிஞ்சுட்டு நீங்க விருப்பம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து டக்குன்னு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிசிஏ, பிஎஸ்சி கேண்டிடேட்டா இருக்கணும். அண்ட் 2024, 25ல நீங்க பாஸ்ட் அவுட் ஆயிருக்கணும். 10th, 12th வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தா கூட போதும். ஆனா கிராஜுவேஷன்ல நீங்க வந்து காலேஜ்ல 60% வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செக்யூர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த பர்ட்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து படிக்கிறப்பயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எம்டெக் வந்து உங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷனா நீங்க வந்து செலக்ட் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி விப்ரோ வந்து ஸ்பான்சர் பண்றாங்க நீங்க படிக்கிறதுக்கு. அதுவும் பிரீமியம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ல வந்து நீங்க படிக்க முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு அரியர் மட்டும் அலோவ் பண்றாங்க. நீங்க ஆன்லைன் அசஸ்மெண்ட் எடுக்கிற வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அரியர் இருந்தாலும் ஓகே. பட் இன்டர்வியூ டைம்ல கண்டிப்பா நீங்க அதுக்குள்ள வந்து நீங்க கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ இவங்க குடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு, நீங்க வந்து அவங்க என்னலாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலாக வந்து 3 டிஃப்ரெண்ட்டான ரவுண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 80 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4 செக்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெர்பல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் ரெலவெண்ட்டான சிம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனலிட்டிக்கல், குவான்டிடேட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேசிக்காக ஆப்ஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் வந்து ஆப்ஸ் அண்ட் அதிலே வந்து உங்களுக்கு ரீசனிங் கொஸ்டின்ஸ், வெர்பல் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட்டும் இருக்கும். மேபி வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம், அல்லது எஸ்ஏ ரைட்டிங் ஒரு டாபிக் கொடுத்து உங்களை எழுத சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் அசஸ்மெண்ட். ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் பிஸ்னஸ் டிஸ்கஷன் ஹெச்ஆர் ரவுண்ட் மாதிரி உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இதில் எந்த விதமான கோடிங்கும் வந்து இன்வால்வ் ஆகாது. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ். அதே மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ இதே நீங்கள் டிப்ளமோ அல்லது வந்து இன்ஜினியரிங் கேட்டகிரிக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங்கில் நீங்கள் 50% நீங்கள் எடுத்துருக்கணும். அண்ட் 10th அண்ட் 12th பாஸ் ஆயிருக்கணும். அதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா, சேம் உங்களுக்கு அதே ரவுண்ட்ஸ் தான் இருக்க போகுது. பட் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஸ்கில்லிங் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு ரவுண்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட்டான ரவுண்ட் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. அண்டு நீங்கள் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் மூலமாக நீங்கள் உள்ளே போகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அகெயின் உங்களுக்கும் வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பிடெக் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். பிடெக் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஓனர், அதாவது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்டு இந்த 2 இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேலரி பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதில் வந்து இந்த பெனிஃபிட்லாம் இருக்குது. பட் ஆனால் வந்து 2 ட்ராபேக் இருக்குது. ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட சேலரி வந்து நீங்கள் பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைஃபன் மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 15,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் பிசிஏ, பிஎஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா. இதே நீங்கள் வந்துட்டு டிப்ளமோ அல்லது வந்து இன்ஜினியரிங் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 12,000 கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி நீங்கள் டிப்ளமோவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 12,400 கொடுக்குறாங்க. இன்ஜினியரிங்காக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இது எல்லாமே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஓகே. ஸோ இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 4 வருஷம் வந்து நீங்க வந்து அக்ரீமெண்ட்ல வந்து வொர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 வருஷம் அக்ரீமெண்ட்க்கு காம்பன்சேட் பண்றதுக்காக தான் உங்கள வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்க்கு எவ்வளோ ஸ்டைஃபண்ட், செகண்ட் இயர்க்கு, தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் எல்லாமே குடுத்துருக்காங்க. பட் பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சேலரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் இயர் பை இயர் உங்களோட சேலரி குரோத்துமே வந்து அவ்வளோ அதிகமா இருக்காது. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2000 டூ 3000க்குள்ள தான் உங்களுக்கு வந்து இன்கிரிமென்ட்டே இருக்கும். அதையும் வந்து குடுத்துட்டாங்க. ஜாயினிங் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனலா ஒரு 75,000 குடுக்குறாங்க இந்த பர்ட்டிகுலர் ப்ரோகிராம்ல. பட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓகே. என்னால வந்து 4 இயர்ஸ் வந்து ஒரே கம்பெனில வொர்க் பண்ண முடியும். நீங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து உங்கனால படிக்கிறதுக்கு வந்து செலவு பண்ண முடியல அல்லது வந்து நான் வந்து இப்ப ஏதாவது ஒரு ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில நீங்க வந்து பாண்ட் வந்து சைன் பண்ணி நீங்க இந்த பர்ட்டிகுலர் ஸ்டெப்ஸ் வந்து நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வொர்க் பண்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு கம்மியான சேலரி கிடைக்கும். அண்ட் நீங்க வந்து சைட் பை சைடு வந்து உங்கள ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைப்பாங்க. ஸோ நீங்க படிச்சுக்கலாம். பட் 4 இயர்ஸ் வந்து ஒரே இதில தான் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன் பிட்வீன்ல நீங்க வந்து பாண்ட் வந்து நீங்க வந்து பிரேக் பண்றீங்க அப்படின்னா, ஸோ நீங்க பிரேக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அவங்க ஒரு செர்டைன் அமௌண்ட் வந்து உங்கள பே பண்ண சொல்லலாம். மேபி அரவுண்ட் 1,00,000 அல்லது வந்து உங்களுடைய 1 மந்த் சேலரி, 2 மந்த் சேலரி இந்த மாரி எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய ஆஃபர் லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து அத படிச்சு பார்த்துட்டு அண்ட் நீங்க வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து இந்த பாண்ட வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்ன அமௌண்ட் குடுத்துருக்காங்களோ, அந்த ஈக்குவலன்ட் அமௌண்ட்ட குடுத்துட்டு நீங்க பிரேக் பண்ணிட்டு கூட, நீங்க வெளியில வந்து உங்களுக்கு புடிச்ச மாரி ஆப்பர்ச்சுனிட்டி சர்ச் பண்ணி நீங்க வந்து மூவ் ஆயிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய கம்ப்ளீட்லி உங்களோட டெசிஷன் தான். ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து இத அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர்ல எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி உங்கனால வந்து பாசிபிளா வேற கம்பெனி மாற முடியும் இன் பிட்வீன்ல அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து இன்ட்ரஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா, 2 லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.